இன்னொருத்தர் உதவியால சேர்றப்போ முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேரை காப்பாத்தணும். இந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலையை அவங்களுக்கு நாம கொடுக்க கூடாது. அவருக்காக உனக்கு இலவசமா சீட்டு கொடுத்தது தப்போன்னு அவரை நினைக்க வச்சிடக்கூடாது. இத பாரு, அம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்னு வருத்தப்படாத மயிலு. உன்னை பெத்தவங்கிற உரிமையில தான் பேசுற. நீ முன்ன மாதிரி இல்ல மயிலு. இந்த 2 நாளா உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு. நான் அதை வச்சு மட்டும் சொல்லலடி. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஐபிஎஸ் அந்த ஒத்த கனவோட தான் நீ ஓடிக்கிட்டு இருப்ப. இப்ப அந்த வெறியும் வேகமும் உன்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கு. நீ பழைய மாதிரி இருந்திருந்தா இப்படி கிளாஸுக்கு போகாமலேயும் இருக்க மாட்டேன், அதுக்கு ஒரு காரணமும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என் வைராகியத்தை ஜெயிக்க வைப்ப, நீ படிச்ச பெரிய ஆபீசர் ஆவ, அந்த மனுஷன் முன்னாடி என்ன தலை நிமிர்ந்து நிக்க வைப்பேன்னு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த. இப்ப அந்த நம்பிக்கை வச்சது ரொம்ப தப்புன்னு தோணுது மயிலு. அம்மா, அந்த நினைப்ப மாத்த வேண்டியது உன் கையில தான் இருக்கு மயிலு. மலரு சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா கையல் மாதிரி மாறிட்டு வரியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவதான் சின்ன சின்னதா நிறைய தப்பு பண்ணுவா. அந்த தப்பு மறைக்கிறதுக்காக நாம ஏதாவது கேட்டா இந்த மாதிரி எரிஞ்சு விழுந்து நம்ம வாயை அடைச்சிடுவா. நீயும் இப்ப அதே மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருக்க. அவளோட குணம் பழக்கம்லாம் எப்படி உனக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியலடி. இதெல்லாம் உன்னை அறியாம உனக்குள்ள வந்துச்சா இல்ல தெரிஞ்ச ஏதாவது தப்பு கிப்பு பண்றியான்னு எனக்கு புரியலடி. ஆனா நீ போயிட்டு இருக்கிற இந்த பாதை சரியில்லை மயிலு. நீ பழைய மாதிரி மாறணும், அதான் எங்களோட எதிர்பார்ப்பும் ஆசையும். அத நீ புரிஞ்சு நடப்பேன்னு நினைக்கிற மயிலு. டேய் வெற்றி, ஏன்டா இப்படி கதவை? மயிலு வா மயிலு, உட்காரு. என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டீங்களா சார்? என்ன டார்ச்சர் பண்றதை தவிர உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் சார் என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறீங்க? ஏய், என்னாச்சு மயிலு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? அந்த கோச்சிங் சென்டர்ல நீங்க தான் என்ன சேர்த்து விட்டீங்க. அதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. அதுக்காக நான் டெய்லி போறேனா வரனானு வேவு பாக்குறது உங்க வேலை இல்ல. மயிலு, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே செய்யலையே மயிலு. 3 நாளா நீ கிளாஸுக்கு வரலன்னு சொல்லி சார் தான் எனக்கு கால் பண்ணி கேட்டாரு. நீ கோவமா இருக்கிறதுனால என்னால உன்கிட்ட பேச முடியல. அதனாலதான் மயிலு நான் ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டேன். கிளாஸுக்கு போறதும் போகாததும் ஏன் விருப்பம்? யார்கிட்ட பேசணுமோ அத பத்தி அவங்க கிட்டே நான் பேசிக்கிறேன். நீங்க ஏன் என் விஷயத்துல தலையிடுறீங்க? இத கட்டிட்டதால என் மேல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி ஒரு நினைப்பு உங்க மனசுல இருந்தா அதை இனிமே அடியோட அழிச்சிருங்க. என்னைக்கும் அந்த உரிமையை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். மயிலு, நீ கோவத்துல பேசிட்டு இருக்க. காலம் உன் மனசை மாத்தோன்னு நான் நம்புறேன். ஆனா இப்ப அது பிரச்சனை இல்ல. என் மேல இருக்கிற கோவத்துல தான் நான் சேர்த்து விட்ட கிளாஸ்க்கு நீ போகாம இருக்கன்னு நினைச்சு எனக்கு உறுத்தலா இருந்தது. இதையும் அதையும் முடிச்சு போட்டு நீயே உன்னை குழப்பிக்க வேண்டாம். எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சுக்க. நீ சின்சியரா கிளாஸ்க்கு போய் உன் லட்சியத்துல நீ ஜெயிச்சு காட்டு. ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்ன்றது என்னோட லட்சியம், என் அம்மாவோட கனவு. அத பத்தி நீங்க அலட்டிக்க வேண்டியதில்ல. உங்களை விட அக்கறையும் பொறுப்பும் எங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அப்புறம் ஏன் மயிலு நீ கிளாஸ்க்கு போல? இந்த மாதிரி நீ அடிக்கடி லீவ் போட்டா எப்படி மயிலு நீ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவ? போதும் சார், ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. நிஜமாவே உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் இருந்திருந்தா இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிருப்பீங்களா? ப்ளீஸ் மயிலு, உன் அனுமதி இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டினது தப்புதான். ஆனா அதுக்கு துரோகம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத. ஒரு தடவை இல்ல சார், 1000 தடவை சொல்லுவேன். நீங்க எனக்கு செஞ்சது துரோகம் துரோகம் துரோகம்.
என் முடிவை பத்தி உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல. கடைசி நிமிஷத்துல மனசு தடுமாறி நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனா என் முடிவு என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா கேட்டப்பவோ நீங்க என்கிட்ட பேசினப்பவோ என் மனசுல சின்ன குழப்பம் கூட இல்ல. என் அம்மாவோட லட்சியத்தை நிறைவேற்றாம என்னால கல்யாணம் செஞ்சுக்கவே முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். நீங்களும் என் முடிவை ஏத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையில தான் உங்க கல்யாண தப்ப கூட நான் உங்க பக்கத்திலேயே நின்னேன். அந்த நம்பிக்கையை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல. வளர்மதிக்கு பதிலா ஏன் கழுத்துல? நீங்க இப்படி கிரிமினலா யோசிச்சு திட்டம் போட்டு ஏமாத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மயிலு, நான் எந்த திட்டமும் போடல மயிலு. அம்மாவுக்காக நான் நிஜமாவே வளர்மதிய கல்யாணம் பண்ணிக்க தான் சம்மதிச்சேன். நீ சொன்ன மாதிரி கடைசி நிமிஷத்துல தான் என்னோட மனசு தடுமாறிடுச்சு. இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. இங்க ரெண்டு பேரையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்ததுதான் உண்மை. அத துரோகம்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? மயிலு, நான் எந்த சூழ்நிலையில அதை செஞ்சேன்னு உனக்கே நல்லா தெரியும். இனிமே நீ என் வாழ்க்கையில இல்லைங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. எந்த காரணத்துக்காகவும் உன்னை நான் இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். அது எல்லாமே உன் மேல இருக்கிற காதல்னாலதான். போதும், நிறுத்துங்க சார். காதல் கீதல்னு சும்மா அள்ளி விடாதீங்க. இதுக்கு பேரு காதல் இல்ல, ஆம்பளைங்கிற திமிரு, அகங்காரம். ஆம்பளைங்களுக்கே இருக்கிற ஆணாதிக்க மனோபாவம். பலவந்தமா ஒரு பொண்ணு அடையறதுக்கும் விருப்பமே இல்லாம தாலி கட்டின உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல சார். மயிலு, போதும் போதும். வார்த்தையால என்ன கொல்லாத மயிலு. நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கையில உனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு தான் மயிலு நான் ஆசைப்படுறேன். என் அளவுக்கு உன்னை வேற யாருமே சந்தோஷமா பாத்துக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். அதனாலதான் மயிலு உன் முடிவையும் மீறி நான் அதை செஞ்சேன். அதை புரிஞ்சுக்காம இவ்ளோ காயப்படுத்துற. நான் 2 வார்த்தை சொன்னதுக்கே உங்களை காயப்படுத்திட்டேன்னு நீங்க புலம்புறீங்களே. நீங்க செஞ்ச காரியத்தால நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நீங்க சந்தோஷமா பாத்துக்கிறதா? தாலி என் கழுத்துல ஏன்னா அந்த நிமிஷத்துல இருந்து நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த தாலியை யாரும் பாத்திர கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிக்கிற தவிப்பு உங்களுக்கு தெரியுமா? என்ன மீறி அம்மா இத பாத்துட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவேன்? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாம எப்படி நான் காப்பாத்துவேன்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உண்மையை சொல்லவும் முடியாம மறைக்கவும் முடியாம ஒவ்வொரு நாளும் நரக வேதனையில நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இப்பெல்லாம் அம்மாவோட முகத்தை நேருக்கு நேரா கூட என்னால பார்க்க முடியல. சகஜமா அவங்க கூட என்னால பேச முடியல. அவங்க கிட்ட உண்மையை மறைக்கிற உறுத்தலே என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. சொந்த வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு குற்றவாளி மாதிரி நடமாட்டிட்டு இருக்கேன். வீட்ல மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல கூட என்னால இயல்பாவே இருக்க முடியல. அது கூட பரவாயில்ல. மனசு முழுக்க இவ்ளோ டென்ஷனையும் பிரஷரையும் வச்சுக்கிட்டு என்னால எப்படி எக்ஸாம்க்கு படிக்க முடியும்? எப்படி நல்லபடியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும்? என் லட்சியம் தான் முக்கியம்னு பெருசா பேசிட்டு இப்ப நீங்களே அதுக்கான வழியை அடைச்சிட்டீங்க. என்னால எக்ஸாம மட்டும் சரியா எழுத முடியலனா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். மயிலு, தாலியை மறைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா அது எல்லாமே நீ ஜெயிக்கிற வரைக்கும் தான். நீ கொஞ்சம் எல்லாத்தையுமே மறந்துட்டு உன் எக்ஸாம்ல மட்டும் கவனமா இரு மயிலு. அதை நீ கிளியர் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மயிலு. இப்ப கூட என்னோட கஷ்டம் என்னன்றத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியல. அதான் எல்லாத்தையும் மறந்துருன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. மயிலு, இல்ல மயிலு, நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவும் பேச வேணாம். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஒழுங்கா எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிமே நீங்க இங்க இருக்க கூடாது.
மயிலு, என்ன மயில் இப்படி எல்லாம் பேசுற? நான் இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன மயிலு பிரச்சனை? நான் எப்பவும் போல என் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். நான் உன்னை எந்த வகையிலயும் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். என்னால உனக்கு எந்த சங்கடமும் வராது. என்ன நம்பு மயிலு. ஏற்கனவே உங்களை நம்பினதுக்கு தான் சார் இப்ப நான் இவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்களை பாக்குறப்பெல்லாம் விருப்பமே இல்லாம நடந்த இந்த கல்யாணம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த டென்ஷன்ல என்னால படிக்கவே முடியாது. நீங்க என் முன்னால இல்லாம இருந்தாதான் என்னால நிம்மதியா படிக்க முடியும். மயிலு, இங்க இருந்து போ சொன்னா நான் எங்க மயிலு போவேன்? ஏற்கனவே எங்க அம்மாவை நான் தான் கொண்டேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க உன்னை தவிர வேற யாருமே இல்ல மயிலு. இப்ப நீயும் என்ன துரத்தி விட்டா நான் தெருவுல தான் மயிலு நிக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இப்போ ஒரு கேம்புக்காக வெளியூர் போறேன். 3 நாள் கழிச்சுதான் நான் இங்க வருவேன். நான் திரும்பி வரப்ப நீங்க இங்க இல்லாம இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இத மட்டும் செய்யுங்க. எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க. காலையில இருந்து 2 பேரும் மாத்தி மாத்தி டீயை போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். காலையில இருந்து வியாபாரம் ஆகல, போனியும் ஆகல. ஆண்டவரே, அந்த பாருங்க, நான் சொன்ன கடை அதுதான். கடையா? எங்க? ஏங்க, வீசுகார் இருக்காரு பாருங்க. அது கடையா? பின்ன வடையா? ஆளுங்களே இல்ல, அப்புறம் என்ன கடை? நம்ம என்ன பிசினஸ் மேக்னெட்டாக வந்திருக்கோம். அடி உயர் அதிகாரி மரியாதை பேசு. யோ, மரியாதையா பேசியா? ஏய், ஆபரேஷனுக்கு வந்திருக்கடா. ஆபரேஷனா? வாங்கயா. காலையில இருந்து வியாபாரமே அவளேன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கல்ல, அங்க பாருங்க ஒரு கும்பல் வருது. இத்தனை பேர் வராங்களே, இவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியலையே. கடையில சரக்கு வேற இல்ல, இப்ப என்ன பண்றது? கடையில வியாபாரம் இல்லைன்னு கவலைப்பட்டீங்க, இப்ப சரக்கு இல்லைன்னு கவலைப்படுறீங்க. உங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம், இருக்கிறத வச்சு சமாளிப்போம். என்ன பெரியப்பா, உன் கடையில போட்டு டீ உனக்கு நல்லா இல்லையாக்கு? என்ன அப்படி பாக்குற? என்ன அடையாளம் தெரியலையா? பெரியப்பாவா? நீ யாருன்னு சரியா தெரியலையே. என்ன தெரியலையா? இவ்வளவு பெரிய உருவத்தை அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்க தம்பி மகன் முருகன் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டு பரம. ஓ, பரமனா? என்னப்பா சின்ன வயசுல ஒல்லியா இருந்தா, இப்ப ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி தொந்தியும் தொப்பையும் ஆயிட்டியாப்பா. அப்புறம் முருகன் உங்ககிட்ட விவரமெல்லாம் சொன்னானா? சொன்னான். கொஞ்சம் பெரிய குடும்பமா தான் இருக்கும் போல் இருக்க. பெரிய குடும்பம் மட்டுமல்ல, பேர் எடுத்த கௌரவமான குடும்பம். அப்புறம் இவன் இருக்கான்ல, என்ற தம்பி ராமர். அத ராமருன்னு செல்லமா கூப்பிடுவான். ஏம்பா, இவன் உன் தம்பியா?
ஆளையும் மொழியையும் பார்த்தா அப்படி தெரியலையேப்பா. வேற எப்படி தெரியுதா? லோக்கல் போலீஸ்காரங்க திருட்டு பசங்களை புடிச்சிட்டு வந்து இங்க தான் டீ சாப்பிடுவாங்க. உன் தம்பியை பார்த்தா அப்படிதான்ப்பா இருக்கு. ஓ, இவனை பார்த்தா இன்ஸ்பெக்டர் மாதிரி தெரியுதாக்கு? நீ வேற கூட வந்த திருட்டு பசங்க மாதிரி இருக்கான்பா. பரமரே, ஏன்பா என்னப்பா மரியாதை இல்லாம கூட பிறந்தவன பேர் சொல்லி கூப்பிடுற? நல்லா இல்லப்பா இதெல்லாம். நல்லா கேட்டீங்க. 1000 தடவை சொல்லிட்டேன் மரியாதையா கூப்பிடுறான்னு. கேக்குறானா? சொல்லுங்க, அப்பாதி இவனுக்கு புத்தி வருமானு பாக்குறேன். அப்ப கூட பரமரேன்னு மரியாதையா தான் சொன்னாரு. அத கவனிச்சிங்களா? நீங்க செஞ்ச தப்பு எப்படி சமாளிச்சு பாத்தீங்களா? இனிமே நீங்க ஒரு ஆணியம் புடுங்க வேணா, நானே சொல்லிக்கிறேன். ஐயா பெரியவரே, இது என் பொண்டாட்டி பேச்சு. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. இது சுப்பு, அவளோட தம்பி. வணக்கம் தம்பி. இது என் பெரிய பொண்ணு மேகலா. வணக்கம்யா. அப்புறம் அது என் 2வது பொண்ணு ரேவதி. அப்பா, செல்ல பொண்ணுன்னு சொல்லுங்கப்பா. ஆமா, திடீர்னு கடை எடுத்து நடத்துறேன்னு வந்திருக்கீங்களே, இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதாவது முன்னறிவு இருக்கா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி போலீஸ் இல்ல போலி விட்டது சொல்றேன். என்னடா? ஓ, ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்குதுங்க. ஹைவேஸ்ல இது மாதிரி சின்னதா ஒரு கடையை லீஸுக்கு எடுத்தோம். குடும்பமே பாடுபட்டு அந்த கடையை பெரிய அளவுக்கு கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏங்க அப்புறம் எதுக்கு இந்த கடையை எடுத்து நடத்தணும்னு சொல்றீங்க? எவ்வளவு நேரம் தான் நானே பேசுறேன், நீங்க பேசி சமாளிக்க மாட்டீங்களா? பேசுங்க. அது அந்த கடையை நாங்க பெருசா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் எங்க கிட்ட கொடுத்தவரே அது எங்க கிட்ட இருந்து திரும்ப புடிங்கிட்டாருங்க. பேசுங்க. அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன கடையை திரும்ப நாங்களே எடுத்து அதை திரும்ப பிசினஸ்ல பெருசா டெவலப் பண்ணலாம்னு வந்திருக்கேங்க. ஓ அப்படியா? சரிப்பா, இந்த கடையில பெருசா லாபம் பார்க்க முடியாது. வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் வியாபாரம் இருக்கும். வியாபாரம் எந்த அளவுக்கு ஓடுன்னு தெரியலப்பா. நீங்க இருந்ததையும் இழந்துட்டு வந்து நிக்கிறீங்க. பார்த்து சூதானமா நடந்துங்கப்பா. சந்தோஷம் பெரியப்பா. ஆமா, இந்த கடைக்கு நாங்க எவ்வளவு தருவோம்? முதல்ல எடுத்து நடத்துங்கப்பா. 2 வாரம் போட்டோம், அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. பணம் எங்கப்பா போக போகுது? ரொம்ப 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 சந்தோஷம். இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப இருந்து இந்த கடை உங்க பொறுப்பு, நீங்களே நடத்துக்கீங்க. ஏய், குளிக்க சுடு தண்ணி போடுறீ போ. சரிங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நல்லா போய் குளி பெரியப்பா. கடையை சூப்பரா டெவலப் பண்ணி காட்டலாம். தம்பி எப்படா? நான் ஐயர் ஆபீசர், ஞாபகம் இருக்கு. அது ஸ்டேஷன்ல, இது ஆபரேஷன்டா. என்ன அடிக்கிற? சரி சரி, இங்க யார் யாரு என்னென்ன வேலை செய்யறன்னு முடிவு பண்ணுவோம். நான் புரோட்டா மாஸ்டரா புடிக்கிறேன். உனக்கு புரோட்டா போட தெரியுமா? ஏய், போட்டு தர்றேன், சாப்பிட்டு பாரு. அப்புறம் தெரியும் நான் மாஸ்டரா இல்ல ஸ்டூடெண்டான்னு. பரமரே, அப்ப நீங்க டீ போடுறீங்க. எது? நான் இந்த உடம்பு எவ்வளவு நேரம் நின்று டீ ஆத்துறது? கல்லாவுல கம்பீரமா உட்கார்ந்து காசு வாங்கி உள்ள போடுறேன். என்ன அப்ப டீ போடுறது யாரு? நீதான்டா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். இங்க பாரு, அது போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆபரேஷனுக்கு வந்திருக்கோம். நான் அண்ணன்டா, நீ தம்பிடா. நான் சொல்றது கேடா ஸ்டூபிட். நீ டீ போடுறடா, நீங்க 2 பேரும் சப்ளை பண்றீங்க. நீ கிச்சனை பாத்துக்கிற, தேவைப்பட்டா நீ எச்சால கூட எடுக்கணும். ஆபரேஷன் தலைவரே, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஆபரேஷன் பண்றேன். இங்க பாருங்க, நம்ம எல்லாம் இப்படி வெட்டியா பேசிட்டு நின்னுட்டு இருந்தா பெரிய அளவுல கடையை டெவலப் பண்ண முடியாது. நம்ம போய் உள்ள வேலையை பார்ப்போம். டேய் புரோட்டா பையன்டா, டேய் எல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்கடா.